ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பரான அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது ரொம்ப குயிக்காக நம்ம காலையில் செஞ்சு முடிச்சுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருள் 1 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு கரெக்டாக. இதுக்கு தேவையான பொருள் 8 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி குட்டியாக சாப் பண்ணது, 2 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணது, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகு குட்டியாக நறுக்குனது, 1 கைப்பிடி கருவேப்பிலை இலை. முதல்ல இது தாளிச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகு, 2 பச்சை மிளகு குட்டியாக சாப் பண்ணது, 1 கைப்பிடி பச்சை மிளகு, 1 துண்டு இஞ்சி குட்டியாக சாப் பண்ணது, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி ஒரு பொன்னிறமானதும் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், இதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி பருப்பு சாப்பாடுக்கு தேவையான தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் நெய் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு கொதி வந்ததும் இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கொதி வருது. நம்ம க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ விசில் போட்டு விசில் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. விசில் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, சூப்பரான ஹெல்த்தியான ஒரு அரிசி பருப்பு சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப குயிக்காக நம்ம காலையில் பண்ணி முடிச்சிடலாம். இது ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.